பார்த்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டாத ஒன்றை மார்க்கம் என்று எந்த பக்தியோடு செய்தாலும் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன வார்த்தை தான், வைலக்கும் யா உம்மத்த முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மா அஸ்ரா ஹலகதக்கும், நபி காட்டாத வழிமுறையிலே நபியின் மரணத்துக்கு பின்னால் மஸ்ஜிதுன் நபவி அல்லாத வேறொரு பள்ளிவாயிலே ஒரு கூட்டம் பள்ளிக்குள்ளே இருக்கிறார்கள். ஹல்காக்களாக கூட்டம் கூட்டமாக இருக்கிறார்கள். கூட்டம் கூட்டமாக உட்கார்ந்து அதிலே ஒரு லீடர் தலைவர் இருக்கிறார். 100 பொடிக்கற்களை அவர் பக்கத்தில் வைத்துக் கொண்டு எண்ணுகிறார். கூலு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். அதுக்கு மேல வலதுக்கு லா இலாஹ, லா இலாஹ, வலதுக்கு லா இலாஹ, இடதுக்கு இல்லல்லாஹ்வை சொல்லும்போது இல்லல்லாஹ் 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 லா இலாஹ இல்லல்லாஹ் சத்தம் போட்டு சொல்கிறத பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, உذ்குர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக், அல்லாஹ் சொல்கிறான், நீங்க அல்லாஹ்வை திக்ர் செய்யும் போது உங்களோட நஃப்ஸால உள்ளத்தோடு நீங்கள் திக்ர் செய்யுங்கள். நீங்க உங்களுடைய சத்தத்தை உயர்த்த வேண்டாம். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன், அல்லாஹ் வரம்பு மீறுகிறவர்களை நேசிக்க மாட்டான். தப்சீர் சாவியில எடுத்து நீங்கள் படியுங்கள். சுப்ஹானல்லாஹ். தப்சீர் ஜலாலைனை எடுத்து வாசியுங்கள். எல்லா உலமாக்களுக்கும் தெரிந்த ஒரு அந்த தப்சீர் என்ற காரணத்தில் நான் சொல்கிறேன், இந்த வரம்பு மீறுகிறவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அந்த வரம்பு மீறல் எதுவென்றால், அல்லாஹ் சத்தம் போட வேண்டாம் என்று சொல்ல சத்தம் போடுவதைத்தான் அல்லாஹ் வரம்பு மீறல் என்று சொல்லி இருக்கிறான். இந்த தப்சீர் எழுதப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்தவர்களே, எனவே அந்த கூட்டமாக ஹல்காவாக அந்த பள்ளியில இருந்து ஒருவர் சத்தம் போட்டு சொல்ல எல்லோரும் சேர்ந்து திக்ர் செய்கிறார்கள். அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அந்த பள்ளிக்கு பக்கத்தால் போகிறார்கள். அவர் பார்க்கிறார், ஒரு புதிய வடிவத்தில் திக்ர் மஜ்லிஸ் நடக்கிறது. நபி மஸ்ஜிதுன் நபவியிலே எங்களோடு இருந்தார்கள், எங்களுக்கு இப்படி ஒரு வழிமுறையை காட்டவில்லை. நம்ம எல்லோரும் தனித்தனியாக அல்லாஹ்வை திக்ர் செய்தோம். சத்தம் போட்டு சொல்கிற நேரத்தில் அர்பியு அலா அன்ஃபுசிக்கும், உங்களுடைய மனதுக்கு கேட்கிற மாதிரி அல்லாஹ்வை அழையுங்கள். இன்னக்கும் லா ததுஊன அஸம்ம வலா காயிபன், நீங்கள் செவிடனை அழைப்பதில்லை, மறைந்தொருவனை அழைப்பதில்லை, எங்களோடு இருக்கிற ரப்பை நீங்கள் அழைக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய ரப்பை நாங்கள் சத்தம் போட்டு அழைக்கவா? அவன் தூரத்தில் இருக்கிறானா ஃபனுனாதிஹி, அல்லது எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறானா ஃபனுனாஜிஹி? நாங்கள் ரகசியமாக அல்லாஹ்வை அழைக்கிறதுக்கு யா ரசூலல்லாஹ். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, வைதா ஸஅலக இபாதி அன்னி, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்டால் ஃபைன்னி கரீப், நான் சமீபத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். உப்பாரி வைத்து நீங்கள் எல்லாம் திக்ர் செய்யுங்கள், உங்களை பைத்தியகாரர்கள் என்று சொல்லும் அளவுக்கென்ற இட்டு கட்டப்பட்ட ஒரு செய்தியை அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு மனிதர்களும் தங்களை மற்றவர்கள் பைத்தியகாரர்கள் என்று சொல்வதற்கு என்ன வடிவத்திலே திக்ர் மஜ்லிஸை சமைத்தால் நன்றாக இருக்கும் என்று பாவம் அல்லாஹ் அவர்களுக்கு நேர் வழி காட்ட வேண்டும். அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் கடந்த கால மனிதர்களை மன்னிக்க வேண்டும். ஒவ்வொரு தரீக்காக்களும் ஒவ்வொரு வடிவத்தை உருவாக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, துள்ளி குதிக்கின்ற வடிவங்கள். பார்க்கிறவன் வெளியில இருந்து பார்த்தால் அவன் என்னை பைத்தியகாரன் என்று சொல்லட்டும், மதிமயங்க வேண்டும். அதனால் தான் இல்லல்லா 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 மதிமயங்கி போகிறான். திக்ர் என்பது தெளிவான உள்ளத்தோடு யா அல்லாஹ் என்ற நேரான அந்த சிந்தனையோடு அல்லாஹ்வை முனாஜாத் நினைக்கிறது திக்ர். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அந்த கூட்டத்தை கண்டுவிட்டு பதற்றத்தோடு ஓடோடி முஃப்தி இடத்திலே போகிறார்கள். யார்? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. ஓடி போய் அவர் வெளியே வரும் வரைக்கும், உள்ளே இருந்து வெளியே வரும் வரைக்கும் காத்து கொண்டே இருக்கிறார். அந்த இமாமை கண்ணியப்படுத்துவதற்காக வெளியிலே இருக்கிறார். வெளியே வந்தவுடனே இமாம் இடத்திலே சொல்கிறார், இப்படி ஒரு சமாச்சாரம். நேராக கையிலே சாட்டையை எடுத்துக் கொண்டு வருகிறார். வைலக்கும் யா உம்மத்த முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது நபியின் உம்மத்தே உங்களுக்கு கேடு உண்டாகட்டும். திக்ர் செய்வங்களை பார்த்து இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் கேடு உண்டாகட்டும் என்று சொல்வார்களா? அன்பார்ந்தவர்களே, பித்அத் என்ற பயங்கரமான பாவத்தை செய்கிற காரணத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள். வைலக்கும் மாஸ்ரா ஹலகத்துக்கும், அவசரமாக நீங்கள் நாசமாகி போக போகிறீர்களா?
அல்லாஹ்வுடைய தூதர் பாவித்த பாத்திரங்கள் உடைந்து போகவில்லை, அணிந்த ஆடைகள் இன்னும் கிழிந்து கந்தலாகி போகவில்லை. இவ்வளவு வேகமாக இந்த மார்க்கத்திலே நீங்கள் புதுமைகளை உண்டு பண்ண போகிறீர்களா? அல்லாஹ்வின் தூதர் காட்டிய நேரான வழியை விட நீங்கள் ஒரு மிகச்சிறந்த நேர் வழியிலே இருக்கிறீர்கள் என்று கருதுகிறீர்களா, அல்லது நீங்கள் வழிகேட்டின் கதவுகளை திறக்கிறீர்களா என்று கேட்டார்கள். யாரை பார்த்து? திக்ர் மஜ்லிஸை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்பார்களே. எங்களுக்குள்ள மிகப்பெரிய வழிகாட்டி குர்ஆன். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறதுனா இதுக்கு மேல் வேறொன்றும் கிடையாது. எனவே அந்த அடிப்படையிலே தான் நீங்கள் பார்க்கலாம். இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பக்கத்திலே நமக்கு தும்மல் போன நாம் என்ன சொல்ல வேண்டும்? அல்ஹம்துலில்லாஹ், நபியுடைய வழிமுறை. இப்ப சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லலாமா? அல்லாஹு அக்பர் என்று நமக்கு சொல்லலாமா? அல்லாஹ் மிகப்பெரியவன், இவ்வளவு பெரிய திக்ர் உண்டது சொன்னா பிள்ளையா? நல்ல வார்த்தை தானே, நியாயப்படுத்தலாமா? இப்படி சொல்ல இது மார்க்கம் அல்ல சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளவுதான். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் ஒரு மனிதர் அல்ஹம்துலில்லாஹ் என்று தும்மிட்டு சொல்லிட்டு, தும்மல் போகிறது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிட்டு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், நபி காட்டாத ஒன்றை மேலதிகமாக நபி மீது ஒரு இரக்கத்தில் ஒரு ஸலவாத்தை சொல்றாரு. ஹக்கதம அல்லமனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி காட்டலையே. அல்லாஹ்வுடைய தூதர் காட்டியது அல்ஹம்துலில்லாஹ் மட்டும்தான். அப்ப ஸலவாத்து சொல்றதுக்கு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு எதிரியா? இன்னும் ஸலவாத்து சொல்ல வானம் பண்ணிட்டாங்க. ஸலவாத்து சொல்ல வேண்டாம் என்று சொல்லும் யூதர்கள் உருவாகி விட்டார்களே. இப்படித்தான் மௌலவிமார் சொல்றதெல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு நேர் வழிகாட்டட்டும் என்பார்களே. எப்படி பிழையாக மக்கள் வழிநடாத்தப்படுகிறார்கள். யாரும் நம்மோடு கபருக்கு வரமாட்டார்கள், மறுமையிலே நமக்கு துணையாக இருப்பது நபி வழி என்பார்களே. எனவே